ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இவங்க சொல்ற மட்டும் தனியா கேக்குது சார். என்ன கேக் மிஸ்கின் சார் வந்து டெவிலையே வித்தியாசமா காட்டினவர். பட் நீங்க இந்த படத்துக்கு டெவில் எதனால டெவில், என்ன கேரக்டருக்காக டெவில்னு வச்சிருக்கீங்க? ஒரு இது டீமன் வச்சுருக்கலாம். இது எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த டெவில் இருக்கான், அந்த டீமன் இருக்கான், அந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குள்ளேயும் அந்த பிசாசு இருக்குது, பேய் இருக்குது மனிதர்களுக்கு உள்ள. எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட மிஸ்கின் சாரை பற்றி கேட்பாங்க, மிஸ்கின் சாரை பற்றி உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடையாளம்னு இல்லைங்க, நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அது அவருடைய தம்பியோ சரி, அவருடைய அசிஸ்டண்ட்டோ சரி, தம்பின்றதை விட அசிஸ்டண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய குருநாதர் அவர். நீங்கள் பேசும்போது எனக்கு சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு. உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களை பார்க்க ராம்பூத்தி நீ மாதிரி இருக்கு? ஏங்க நான் தெலுங்குல நடிக்கிறேங்க, டெய்லி 25 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ ஒரு ஸ்டாராக இருக்கீங்க. எப்பயாவது உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வருமா? இப்பயும் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். Tell 5 Tamil words you first learned. நான் சொல்கிறேன். கரெக்டாக சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு என்ன? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ஓகே. இவங்க சொல்கிற மட்டும் தனியாக கேட்குது சார். ஆமாம். கேக் நோ கேக், கேக்கும். கேக்கும் என்ன எப்படி இது ஸ்டார்டிங்கே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் இருந்து ஆரம்பிப்போம். டெவில். மிஸ்கின் சார் வந்து டெவிலையே வித்தியாசமாக காட்டினவர். பட் நீங்கள் இந்த படத்துக்கு டெவில் எதனால டெவில், என்ன கேரக்டருக்காக டெவில்னு வச்சுருக்கீங்க? சரி, இந்த படம் வந்து டெவில் ஏன் அப்படின்னு வச்சுன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், இந்த கதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான கதை. சரி, இதில் வந்து மர்டர் மிஸ்ட்ரி இருக்குது, மர்டர் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த கதைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான இடம் வருது. அந்த இடத்துல வந்து எல்லா வாழ்க்கையிலும் ஒரு சோகம் இருக்கும், அந்த டெத்துன்னு இருக்கும். அந்த டெத்தை நம்ம மீறவே முடியாது. ஸோ அந்த சோகத்தை நான் காமிக்கிறதுக்கும் அதை மறுபடியும் அந்த டெத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கும் ஏதாவது ஒரு 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 அந்த அந்த அதை சொல்கிறதுக்கான ஒரு டைட்டில் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டைட்டில் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு இது டீமன் வச்சுருக்கலாம். இது எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த டெவில் இருக்கான், அந்த டீமன் இருக்கான், அந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குள்ளேயும் அந்த பிசாசு இருக்குது, பேய் இருக்குது மனிதர்களுக்கு உள்ள. அப்போ இந்த கதையை வந்து எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னும் போது, அப்போ இந்த டெவில்ன்ற பேர் வந்து நல்லா கேட்சியாக இருந்தது. அந்த சாத்தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம்ல. சாத்தான் கிறிஸ்டியன் வேர்டு, அது வந்து நான் அப்படி இது கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட கதை தான். பட் ஆனால் இது எல்லாரும் பார்க்கலாம், எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அந்த படம். ஒரு காஸ்டிங், இந்த படத்துக்கு ஒரு காஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு யாரை வேணால் நம்ம எடுக்கலாம். பட் பர்டிகுலராக இவங்க எடுக்கிறோன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் ஆவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எடுப்போம். அந்த வகையில் ஒரு தெலுங்கு பிக் பாஸ்லேருந்து இவங்களை நீங்கள் ஏன் எடுக்கணும், வித்யார்த் சார் ஏன் எடுக்கணும், தெலுங்கு ஆர்டிஸ்டான இவரை நம்ம ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரணும், அந்த காரணங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் இதுக்கெல்லாம் என்ன இப்படி வேலை எப்படி வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம். ஓகே, நான் என்னென்னா வித்யார்த் சாரை வந்து இந்த படத்தில் போடுறதுக்கு வந்து இந்த கதை எழுதும் போதே ஒரு மக்களிடம் வந்து இந்த கேரக்டர் போய் சேரணும், எளிய மக்களுக்கு போய் சேர்ந்துடணும். அதாவது இப்போ படம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த கேரக்டர் அப்படியே துருத்திக்கிட்டு நிற்கவே கூடாது. அவங்களா பயணம் பண்ணணும், அந்த ஜேர்னி அவங்களே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ அந்த கதாபாத்திரம், இவருடைய கதாபாத்திரம் வந்து ஒரு வக்கீல் கதாபாத்திரம். அப்போ அந்த அன்றாட வாழ்க்கையில் எல்லா வக்கீலை நம்ம சந்திக்கக்கூடிய, ஒரு போலீஸை சந்திக்கிறோம், ஒரு வக்கீலை சந்திக்கிறோம், ஒரு டாக்டரை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வக்கீலை வந்து பார்க்க போகும்போது அப்படியே உள்ளே போயிடணும் அது. அப்போ எனக்கு வித்யார்த் சாருடைய முகம், அவருடைய முகபாவனைகள், அவருடைய சில படங்கள்லாம் வருது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு, அந்த சிம்பிள் ஆக்டிங், அந்த சிம்பிள் இது. ஏன்னா நான் என்னுடைய கதை சொல்கிற விதமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு மயிலர்களை அப்படியே இது பண்ணுற மாதிரி தான் அப்படியே இது பண்ணுவேன். போக போக தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராகும்.
ஸோ எனக்கு அந்த இவரை கதாபாத்திரத்தில் வந்து இது பண்ணது எனக்கு அது ரொம்ப, ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கேரக்டர் அவர். அந்த அந்த படத்துலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர், எக்கச்சக்கமான உணர்வுகள் உள்ளே இருந்து வெளிப்படும். ஒய்ஃப் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். அருண் வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு கதாபாத்திரம் ஒருத்தர் இருப்பார், செகண்ட் ஹீரோ அவரும் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்யூட்டான பர்சன் வேணும். ரொம்ப அது எல்லாரும் பார்த்து அப்படியே மயங்கிற ஒரு அழகு தேவைப்படுது எனக்கு. அது இல்லை, எனக்கும் ட்ரைலர் பார்த்து அது எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா 2 பேரும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஒருத்தர் வசீகரமாக இருப்பார், ஒருத்தர் அட்ராக்ஷனோட, அது 2 விதமான ஒரு இது பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அப்போ எனக்கு வந்து நல்ல ஆக்டர் கூட, அருண் வந்து நல்ல ஆக்டர், நல்ல ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி பேசிக்லி. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்ல போகும்போது ரொம்ப அது என்ன சொன்னார்னா, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அவர்கிட்ட இருந்து வர கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ரொம்ப சென்சிபிளாக பேசினார். எனக்கு அது ரொம்ப அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நாங்கள் இந்த சில புக்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இவர் அதை பற்றி சொல்லுவார். சார் என்ன சார் நீங்கள் வந்து இந்த புக்கு சொல்கிறீங்க? அப்புறம் அவரோட ஆர்ட்லாம் எனக்கு காமிக்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளான எல்லா இதுவும் அவர்கிட்ட இருந்தது எனக்கு. ஸோ அதனால் வந்து இவரை வந்து கேஸ்ட் பண்ணேன். எனக்கு இந்த நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இவருடைய இது உங்களுக்கு தெரியும். சுபஸ்ரீ வந்து அவங்க வந்து எனக்கு என்னென்னா, இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக தான் அவங்க நடிக்கிறாங்க படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும், நல்ல கிளாமியாக இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும், எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து பிடிக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இதாக இருக்கணும். அப்போ நான் எல்லா இது இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் தேடினேன். அப்போ எனக்கு சுபஸ்ரீ வந்து எனக்கு ரொம்ப, அவங்களும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு எனக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் சுபஸ்ரீ ஆக்சுவலி. ஓகே. ஸோ இட்ஸ் கம்ஸ் அவுட் பியூட்டிஃபுல் அண்ட் ஷீ டிட் எக்ஸலண்ட் ஒர்க். இப்போது நீங்கள் தெலுங்கு பிக் பாஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, தென் யூ ஹாவ் சம் பிளான்ஸில் வி ஹாவ் டு டெபியூ இன் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி லைக் தட். உங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் தமிழில் லான்ச் ஆகுறீங்க, அது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? Very happy because first project Tamillo, how do I say it? First project Tamil I wanted to do a very interesting one, and when sir came up to me with the concept, I was scared like whether I will be able to do, because language barrier is first thing, and I don't know much of Tamil. Whatever I've learned, I think he was the one who guided me well with that. So I told him about all these discomfort that there is language barrier, will I be able to do? But then he was very confident that I'm very good at that part. So I completely believed in his ability of making me learn the language and understanding the whole process. And it's a very different genre. So it's the way they have shot everything, the direction, the making of it is completely different from Telugu cinema. So it was very new, it was very refreshing, plus I learned a lot. So really thank you so much, because I loved being on the set with the entire team and shooting the entire. எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட மிஸ்கின் சாரை பற்றி கேட்பாங்க, மிஸ்கின் சாரை பற்றி உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடையாளம்னு இல்லைங்க, நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அது அவர் வந்து இப்போ அவருடைய தம்பியோ சரி, அவருடைய அசிஸ்டண்ட்டோ சரி, அவர் தம்பின்றதை விட அசிஸ்டண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய குருநாதர். அவர் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தவர், எனக்கு என்னுடைய ஆசான் அவர். ஸோ அதை வந்து நான் அது பெருமையாக தான் நான் எடுத்துக்கிறேன். அது சினிமா வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். அது இப்போ சுபஸ்ரீ ஒரு இது பண்ணுவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சுபஸ்ரீக்கு என்ன சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சென்சிபிள் இருக்கும், அவங்களுக்குன்ற ஒரு ஆக்டிங் உடைய சென்சிபிலிட்டி இருக்கும். அதை நம்ம அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ ஐம் ஜஸ்ட் அதை நான் புல் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அந்த மாதிரி எல்லா அவங்கவுங்க இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் ஹம்பிளாக அது பெருமை தான் வந்து இது பண்ணிக்கணுமோ தவிர அது வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளைண்ட் ஆர் எனிதிங். அருண் ப்ரோ, நீங்கள் லீடாகவும் பண்ணியிருக்கீங்க, ஒன் ஆஃப் தி லீட் ஆக்டர்ஸாகவும் இருந்திருக்கீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஐ மீன் லீடாக பண்ணுறதுக்கும் ஒன் ஆஃப் தி லீட் ஆக்டர்ஸாக பண்ணுறதுக்கும்.
அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாம் நடிப்பு தான், அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன லீடாக பண்ணும்போது பட்ஜெட் ஃபுல்லாக நம்ம தலையில் இருக்கும், நம்ம தான் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இது இருக்கும்போது அண்ணன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து வித்தார்த் சாரோட ரொம்ப லாங் ட்ராவல், சரிங்களா. நான் சென்னையில் தான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் எங்கள் ஊர் கோயம்புத்தூர், நான் இங்கே தான் படித்தேன். தெலுங்குல ஒர்க் அவுட்டே அங்கே தான் இருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நாடகம் பண்ணும்போது ஆகட்டும், என்னுடைய முதல் படம் நான் இனிது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போலேருந்தே அப்போ மைனா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போலேருந்தே நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்டு ரொம்ப சில ஆக்டர்ஸ் தான் வந்து நான் என்ன அப்படின்றது இல்லாமல் கதை என்னன்னு பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேயே வளர்ந்தேன். அண்டு சாமி சார் மீட் பண்ணும்போது என்னென்னா, நான் நிறையா தமிழ் படங்கள் பண்ணாமலே இருந்தேன். சில படங்கள் வந்துச்சு, நான் ஓகே ஒரு இதில் போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அவருடைய அணுகுமுறையே வேறு. என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் ஒரு தாய் மாதிரி தாளாட்டினார். எங்கள் செட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே பாட்டு அந்த மூடில் வந்து பாட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பாட்டு இது கரெக்டாக நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அதில் வந்து ரொம்ப தாங்கி பார்ப்பார். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் வேணும், புரியுதுங்களா. ஒரு படம் வெற்றி பெறுது இல்லை, இப்போ நான் நடித்து ஹீரோவை சிஎம்ஐ அதெல்லாம் கிடையாது. ஹோல் ஐடியா இஸ் ஒரு கொலாபரேட்டிவ் ஆர்ட். எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு 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 ஆர்ட் பீஸ் ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா. அது வந்து எவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறோமோ, எவ்வளோ திருப்தியாக பண்ணுறோமோ, அதனுடைய ரிசல்ட் அப்படி இருக்கும். அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிது. அது கிடைக்கும்போது வந்து லீடு இல்லை அதெல்லாம் உடச்சி போயிடும் இல்லைங்களா. அந்த தாட் ப்ராசஸ் இருக்காது. அதுக்கு கண்டிப்பாக வந்து சார் தான் காரணம். நீங்கள் பேசும்போது எனக்கு சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு. உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களை பார்க்க ராம்பூத்தினி மாதிரி இருக்குது? நான் தெலுங்கில் நடிக்கிறேங்க, டெய்லி 25 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல்? ராம் ராப்போ லிட்டில் ரிசம்பிளன்ஸ் இஸ் தேர், ஹீஸ் டெல்லிங். Yeah, I think so. பட் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்குமே தோணுச்சு. அதனால தேங்க்யூ. அவர் இன்டர்வியூ கிடைக்கலன்னு சொல்லுங்க, நான் தரேன். ஓகே டன். இல்லை அது எப்படி ஃபீல் ஆகும் உங்கள்கிட்ட, அதை கேட்கலாம். What did you respond to it? Me? No, I'm saying I'm acting in Telugu for so many years. Every day 25 people tell me it's not new, it's new for you. No, but the first வந்து நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு படம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த ஜெனிலியா கூட வந்து ரெடின்னு ஒரு படம் பண்ணார். அது பயங்கரமான ஹிட்டு. நான் இங்கே கசினோ தேட்டரில் தான் பார்த்தேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படமே அங்கே ஜெனிலியா கூட பண்ணேன் நான், அவங்க கூட. ஸோ அது ஒரு பயங்கரமாக அங்கேருந்து தான் அந்த கம்பேரிசனே ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அவ்வளோ அழகான கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாருன்னா ஃபீல் பண்ணியிருப்பேன். அவர் பயங்கர அழகாக இருப்பார், ஒரு ஹிட் ஹீரோ. ஸோ ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். நிறைய பேர் சார், நானே அவர்கிட்ட கிண்டல் பண்ணியிருக்கேன். டேட்லாம் சொல்லுங்கள், அவர் நல்லா தமிழ் பேசுவார், பயங்கரமாக தமிழ் பேசுவார். நான் டேட்லாம் சொல்லுங்கள், நான் முடிச்சு தரேன் அப்படின்லாம் நான் அவர்கிட்ட கிண்டல் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்டிவாக சொல்லுங்களேன், 7 பேர் உலகத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு. அது மாதிரி 2 பேர் ஒரே இடத்துல ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஒரு விதமான அதிசயம் தானே. ரொம்ப பாசிட்டிவாக தான். இல்லை, வாழ்க்கையில் அதிசயமாக பார்த்தா அதிசயம், அசிங்கமாக பார்த்தா அசிங்கம், நம்ம பார்வையில் தானே இருக்குது. அண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னியில் அவங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி தான், இவரோட படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களால் அப்படி கணிக்க முடியல. எப்படியுமே நம்ம வந்துட்டு அந்த தேட்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? அப்படி நானே அப்படி தான், என் ஜேர்னியை நான் பிளான் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் ஜேர்னின்னு ஒரு விஷயத்துக்கு போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். நாளைக்கு அடுத்த செகண்டில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் லைஃப்பும். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட் படங்களாக இருக்கட்டுமே, அது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறத விஷயமா தான் இருக்கட்டும். அப்புறம் எனக்கு இதுதான் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க விரும்பலை, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே நேரம் சில கதாபாத்திரங்கள் எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்கும், இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு. அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது நிறைய பேர் போடுற முதலீடு, ஒரு பணம், அதில் போய் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னால் பண்ண முடியுங்கிறத மட்டும்தான் நான் தொடுவேன், தவிர முடியாத செய்ய மாட்டேன். முடியாத செய்கிறத அதை வேணால் தனியாக பண்ணி பார்த்துக்கலாம். வீட்டில் ஒரு படத்தில் போய் பார்த்து எல்லாரையும் அவஸ்தைப்பட வச்சு பணம் போடுறவங்க, அதை நம்பி பல பேருடைய லைஃப் இருக்குது. அதை நான் ஃபைல் பண்ண விரும்பலை. ஓகே. ஆனால் இப்போ வந்து ரேண்டம் சாட் கண்ணா பின்னு எது வேணால் பேசலாம். நம்ம உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து சொல்லலாம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, இந்த டேர்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குடும்பம்னாவே வெற்றி தான். ஆனால் நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படியே மிஸ்கின் சார் பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகே, குடும்பம்ன்றது ஒரு வெற்றி தானேங்க. அதை கலாய்ச்சிருக்காங்க, நிறைய பேர் கலாய்க்கிறாங்களே, அதை பற்றி கேட்குறேன். நீங்கள் அதை கலாய்க்கிற டோனில் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன்.
அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சில நேரத்தில் வந்து பேச்சுலராக நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் ஏக்கமாக தான் இருக்கும். ஐயோ அந்த லைஃப் விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். சில நேரத்தில் வித்யாத் சார் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அப்பா இவரை மாதிரி இருக்கிறோம்ப்பா நம்ம அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன். வீட்டுக்கு போன உடனே நல்ல ஒரு சூடாக இது வடை, அந்த ஹாட்டாக நல்ல காஃபி அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அது ஒரு இது தான், இன்பம் தான். எல்லாத்துலேயும் ஒரு இது தாங்க. அது நம்ம இன்பம் துன்பம்ன்ற ஒரு இது இல்லை, அதை நாம் தேர்ந்தெடுக்கிறது தான். அது ஒரு இலக்கியமான ஒரு பதில் கிடைச்சிருச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த நிறைய பேர் படம் பார்த்துட்டு த்ரில்லரும் வீட்டிலலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறோம். இல்லைன்னா வீட்டுக்கு போனவொன்னே விழும் அடி. இல்லை எனக்காக நல்லது. இவருக்கும் கல்யாணம் ஆச்சுங்க இப்போ தான் ரீசெண்டாக. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு விஷயம், ஒரு படம் பண்ணுறோம், டக்குன்னு அதை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை அண்டர் ரேட்டட் அப்படின்றாங்க. அந்த அண்டர் ரேட்டடுக்கு உங்களோட பதில் என்ன? யாராவது அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு ஆன்சர் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு இது இல்லை. நான் ஒரு படம் எடுத்திருக்கோம், பிடிச்சவங்க பார்க்க போகிறாங்க, பார்க்காதவங்க ஏன் பார்க்கலன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் நான் யார்கிட்ட எப்போதுமே சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி படம் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் நம்ம கேட்க முடியும். தவிர அவங்க ஒரு படத்தை வந்து இடத்த பார்த்து வைக்கிறது இருக்குல்ல, அது அவங்களோட உரிமை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. தனிப்பட்ட சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த எதுக்கு அண்டர் ரேட்டட்னு நான் வாங்கினேன்னா, எனக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற பெரிய பேரே வந்து அண்டர் ரேட்டட் ஸ்டார் அப்படின்னு தான் நிறையா சொல்லுவாங்க. இனிது படத்தை இன்னுமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ கூட பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். எல்லோரும் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருமே, அண்ணே அந்த படம் ரீயூனியன் இப்போ கூட இன்னொரு இன்டர்வியூவில் ரிலீஸ்லாம் அப்படின்னு கேட்டேன். இப்போ ஒரு படம், ஒரு கலை, ஒரு ஓவியமாகட்டும், பாட்டாகட்டும், படமாகட்டும், அது ரிலீஸ் ஆகணுன்னே அது புரிஞ்சுக்கிட்டா அது வந்து ஹிட்டுங்க. அது புரியறதுக்கு டைம் ஆச்சுன்னா அது அண்டர் ரேட்டட். அதில் எந்த விதமான மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் எடுக்கும்போது அது அண்டர் ரேட்டட் ஆகுது, அவ்வளோதான். அதனுடைய இப்போ மோனலிசா இருக்குது இல்லைங்களா, மோனலிசா வந்து ஒரு 400 வருஷத்துக்கு எவனுமே கண்டுக்கல, சரிங்களா. யாரோ ஒருத்தன் திருடிட்டு போன உடனே அதனுடைய விலை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. ஒருத்தன் திருடுறான், அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கண்ணு போகுது, அப்புறம் அதில் என்ன கலை நுணுக்கம் இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. ஸோ அண்டர் ரேட்டட்ன்றது லேட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அண்டர் ரேட்டட். ஓகே, பட் ரேட்டிங் இஸ் கரெக்ட். இல்லை எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் அது ஓகே, அண்டர் ரேட்டட் அப்படின்னா நம்ம போட்டு அதை சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். பட் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களும், அந்த காசு போட்டு ப்ரொடியூசரும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு, சார் இந்த படம் செம்ம அண்டர் ரேட்டட் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா, படம் வந்துங்க எப்படி அது கதைகள் நீங்கள் வந்து சொல்லணும். எத்தனை விதமான கதைகள் இருக்குது, ஓகேங்களா. விதவிதமான கதைகள் இருக்குது. ஒரு ஊரில் இருந்து அப்படின்ற ஒரு கதை ஆரம்பிக்குது. என்ன, ஒருத்தன் ஒரு ஊருக்குள்ளே வந்தான் அப்படின்ற ஒரு கதை ஆரம்பிக்குது. ஒருத்தனை ஒரு விஷயத்தை தேடி போனான், ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிடுச்சு, அதை காதலன் தேட போனான். இந்த மாதிரி எத்தனையோ விதமான கதைகள் இருக்குது. அந்த எந்த கதைகள் வேணாலும் அதை நீங்கள் சுவைக்க சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் வந்து அதை சொல்லணும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது அதுதான்ற ஒரு இது இல்லை. நல்ல கதை சொல்லிட்டீங்கன்னு நினச்சிங்களேன், அது எந்த கதையாக வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு நல்ல கதையாக இருக்கணும். நல்ல கதைன்னு இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ரெட் கார்பெட் போட்டு வரவே இருப்பாங்க. அது வந்து சவரகத்திக்கு நடந்திருக்கு. என்னுடைய படத்தில் நடந்திருக்கு. வித்யாத் சாரோடைய படங்கள் எத்தனையோ படங்கள் நடந்திருக்கு. அவருடைய மைனா படம் என்ன, அது ஒரு அண்டர் ரேட்டட்ன்றீங்க. ஆனால் ஒரு ஒரு அது ஒரு காவியமான ஒரு கதை தானே, ஒரு காவியமான ஒரு படம் தானேங்க அது. ஸோ அதெல்லாம் இல்லைங்க இங்கே. அதாவது சில பேர் தாங்க அதை வந்து என்ன சொல்கிறது, திருப்பி அது இல்லைப்பா அது அந்த படம் மாதிரி இல்லைப்பா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு படம் வந்துடுச்சுன்னா அது ஒரு 10 வருஷம் அப்படியே ஓடும். புதுசாக ட்ரை பண்ணணும் லைஃப்பில். ஏதாவது ஒன்று அதை வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கணும். என்ன சார் சொல்கிறீங்க? வரவேற்க அன்பேசிவம் வந்து எல்லாருமே கமல் சார்னு சொன்னீங்கன்னா பிடிச்ச படம் அன்பேசிவம் தான் சொல்லுவாங்க. அது வந்து லேட்டாக ரெக்கக்னைஸ் படம் தான். இட்ஸ் நாட் அன் அண்டர் ரேட்டட் ஃபில்ம். அப்போ வரும்போது புரியல, அவ்வளோதான். அது புரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா பல காரணங்கள் இருக்குது இல்லைங்களா. ஓகே, ஆனால் இந்த கேள்வி உங்களுக்குண்ணா, நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்போ ஒரு ஸ்டாராக இருக்கீங்க. மறுபடியும் எப்பயாவது உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வருமா? எதனால அந்த ஞாபகங்கள் உங்களுக்கு வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா? இப்போயும் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். இப்போயும் என்ன மாதிரி சொல்கிறீங்க அதை? இல்லை, அங்கேயும் ஆர்டிஸ்ட் தான். இப்போ இருக்கிற எல்லாரை விட ஜூனியர் கீழே உள்ள ஆர்டிஸ்ட் தான். என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களும் நடிக்க தான் செஞ்சாங்க, இவங்களும் நடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் நினைக்கல. அதனால் வந்து ஆக்டிங்கில் வந்து நீங்கள் எங்கே பாகுபாடுன்னா சம்பளங்களில் பாகுபாடு பார்க்கலாம், அவ்வளோதான்.
அவங்களுக்கு ரசிகர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோவானாக இருக்கட்டும், அவர் மட்டுமே நடித்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் வேணாம், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னா பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் தேவை தான். ஆனால் ஒரு கேமரா வைக்கும் போதுங்க அந்த சீனுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணணும். அந்த சீனுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணணும். இப்போ பின்னாடி வந்து ஒரு தண்ணி ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. அவர் கரெக்டாக அதை நடிக்கணும். அதாவது நடிக்கணும்னு சென்ஸு அந்த இதை அவர் வாழணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாலும் இங்கே இருக்கிற சீன் மிஸ் ஆகிடும். அது அங்கே கவனம் போயிடுங்க. ஸோ இதில் எல்லாருமே ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அது இதுன்னு இல்லை, எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். என்னென்ன அது வந்து அடுத்து உங்களுக்கு சுபஸ்ரீ, டெல் 5 தமிழ் வேர்ட்ஸ் யூ ஃபர்ஸ்ட் லேர்ன்ட். நான் சொல்கிறேன். 5 கரெக்டாக ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு என்ன? ரெண்டு ஒன்று தான் கணக்கு எடுத்துக்குவேன். I can say 5 words. 5 தமிழ். Oh, I have a mic. Oh, sorry. Yeah. So, but like, nice. All this complex subject you discuss with எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் क्वेश्चन யா திஸ் இஸ். Very nice. I like his moves. தமிழ் வேர்ட்ஸ். தமிழ் வேர்ட்ஸ். டெவில். டெவில்னா இங்கிலீஷ். எப்படி இருக்கீங்க? ஓகே 1. வணக்கம். 2. நீங்க அழகா இருக்கீங்க. சாப்பிடியா? சாப்பிடியா? இங்கே வந்து 2 more. நான் வேணா போயிட்டு வரட்டுமா? அப்படியே ரொம்ப லேட் ஆகுது. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கியா நீ? ஓகே. எப்படி சார் இப்போ 4 தமிழ் வார்த்தை சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு அதுதாங்க ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேசுறது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஓ ஆமாம். அவங்க வந்து அங்கே டேக்ஸ் எடுக்கலை. ஏன்னா அவங்க சீன்ஸ் வரும்போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. டயலாக்ஸ் வருதுன்னா படிக்கிறாங்க, அது 10 தடவை சொல்லி பார்க்குறாங்க, அதுக்கு இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆர்டிஸ்ட்டு, அது நம்ம வந்து டென்ஷன் கிடையாது, கூல். இப்போ அவங்களுக்கு தனியாக ஒன்று பேச சொன்னால், இப்போ எனக்கும் ஒன்று தான் டயலாக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கன்னடா எடுத்தால் நான் லாரி மண்ணை கொண்டத்தினி கண்ணல்லி மண்ணா டயலாக் சொல்ல முடியும். அது என்னென்னா படித்து மனப்பாடமாக வச்சு கன்னடா பேசுகிறது, அவ்வளோதான். அது மாதிரி அவங்களுக்கு தமிழ் அவங்களுக்கு அப்படி வரும். ஓகே. இப்போ தானே வந்திருக்காங்க, அடுத்த பாருங்கள் பிரமாதமாக பேசுவாங்க. Thank you, I understood. Very complimenting me. So basically, I couldn't speak Telugu before when I was new in Telugu industry. But May I know after your traveling, native place? my native place is Orissa. Okay. Yeah, and I lived in Bombay after that, and then I traveled to Hyderabad for the TFI, Telugu film industry. So at that time, like this only 5 words, you know. But then when I kept on working in the Telugu industry, now I can speak Telugu very nicely. So hopefully I think, in Tamil industry, if I have more projects coming in, I'll settle in Tamil industry. Tell me some bad words in Tamil. Definitely, you should learn, yeah. I think I've learned, but I forgot now. Forgot, I'll teach you later. இந்த Feb 2ல வந்துட்டு இன்னும் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். அதே டைமில் டெவிலும் ரிலீஸ் ஆகுது. ஏன் நான் அந்த படத்துக்கு போகாமல் டெவில் படத்துக்கு வரணும்? அதுக்கு ரீசன்? அந்த படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ல, அந்த படத்துக்கும் போங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் எங்கள் படத்து ப்ரிஃபரன்ஸ்? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் சினிமா இல்லைங்க, சினிமா வாழணும். சினிமா ரொம்ப சின்னதுங்க, எல்லா சினிமாக்களும் ஓடணும். ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க, கம்மியானது இருக்குது. அதுவும் எல்லா படங்களும் ஓடணும், எங்கள் படமும் ஓடணும். அதுதான் எல்லாரோட ஒரே எண்ணமாக இருக்கும். அதனால் அதுக்கு போகாமல் இதுக்கு வாங்கல, அங்கேயும் போங்க இங்கேயும் வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இன்னொரு தரம் பாருங்கள். முதல்ல எல்லா படத்துக்கும் போயிடுங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களாக சொல்லி படம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு என்னங்க பொழுதுபோக்கு இருக்குது? வேலைக்கு போகிறீங்க வரீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ இருக்கிறவங்களுக்கு, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய திருவிழா. அது எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம். படம் பார்க்க போகிறேன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒரு படம் விட மாட்டோம், எல்லா படம் போவோம். வாரத்தில் 2 படம் 3 படம் பார்த்துருவோம். ஆனால் அந்த 3 படமும் சும்மா போய் படம் பார்த்தோம்ல, இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறோம், போகலாம் தேட்டருக்கு போகலாம், அப்படி இல்லை. ஆனால் அந்த தேட்டர் பார்க்குறது இருக்குல்ல, அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் அங்கே என்ன படம் ஓடணும் முதல்ல தெரியாது, ஆனால் அங்கே படத்துக்குள்ளே போய் உட்காந்து அந்த தேட்டர் அந்த அட்மாஸ்பியரில் பார்க்குறது இருக்குல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ அந்த கலை வளரணும். அந்த கலைக்கான விஷயம் இருக்கிற எல்லா படங்களும் ஓடணும்.
ஏன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள், நீங்கள் இத்தனை கோடி மக்களில் ரொம்ப ரொம்ப கம்மியான சொற்பம் தானே சினிமா எடுக்கிறது. அப்போ அந்த படங்கள்லாம் ஓடணும், அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. அங்கே எங்கள் கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக. இப்போது நீங்கள் இப்போ சினிமாக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் பண்ணணும்னு மிஷ்கின் சார் சொல்லியிருப்பார், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னார்? பண்ணதை சொல்லிட்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா? அவர் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லுங்க. அது வந்து நம்மளுடைய அது தனி சுதந்திரம் அது. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகும்போது எதை பண்ணக்கூடாது எதை பண்ணணும் அப்படின்றத தெளிவு பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதை கற்றுக்கிறது. அப்புறம் சினிமா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு லட்சங்களில் செலவு பண்ண போகிறதில்ல, கோடிகளில் செலவு பண்ணக்கூடிய ஒரு இது. அது ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து வாழணும். அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் போட்ட பணத்தை நான் எடுத்து கொடுக்கணும். இது வர்த்தக ரீதியாகவும் ஒரு இதை சொல்லணும். அந்த இதில் வந்து ஒரு பெரிய அதாவது அது பெரிய போராட்டம் என்னென்னா நல்ல படத்தையும் பண்ணணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். படம் பண்ணிடலாம், என்ன சார், படம் பண்ணிடலாம், நல்ல படம் பண்ணணும், அதுதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக அதுதான் இந்த கேள்விக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கும் அதுதான் நான் சொல்வேன். இது வந்து டெவில் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு குடும்பம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ஹோப்பு கிடைக்கணும் உனக்கு. நீ வீட்டுக்கு போகும்போது அந்த வண்டி எடுக்க போகும்போது ஒரு ஹோப் இருக்குடா, என்ன வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஹோப் இருக்கணும். ஹோப் இல்லாமல் ஒரு மனிதனே கிடையாது. அந்த ஹோப்பு உன்னை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக உன்னை வந்து எலவேட் பண்ணணும். அது எனி ஆர்ட் ஃபார்ம், அது வந்து ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், உன்னை வந்து வேறு ஒரு இடத்துக்கு எலிவேட் பண்ணணும். அதுதான் ஆர்ட்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த டெவில் படம் February 2 மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom.